கோவையிலிருந்து கேரளாவிற்கு ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் ஞானசேகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், கோவையில் கட்டுக்கட்டாக பணமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை கோவை கந்தே கவுண்டன் சாலை அடுத்து எல்லை மாகாளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் இன்று காலை மதுக்கரை நெடுஞ்சாலையில் ரோந்து பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கோவையிலிருந்து கேரளாவுக்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து கேரளா நோக்கி சென்று இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவித ஆவணங்களும் இன்றி 26,40,000 ரூபாய் பணம் மற்றும் கவரிங் வளையல்கள் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை கொண்டு சென்றவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அப்துல் ஹக்கீம் மற்றும் அப்துல் ரஹ்மான் என தெரிய வந்தது. மேலும் பணம் குறித்து உரிய தகவல் கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதில் அளித்ததால் இருவரையும் கந்தே கவுண்டன் சாவடி காவல் நிலையத்தில் அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.